அடியே உனக்கு நான் சுத்தி காட்டுறேன், ஏன் கூட வாடி போவோம். நீ தள்ளியா? தள்ளியாவா? நான் தான் வேற வழியில தள்ளி போறேன் உன்னைய. ஐயோ ட்ராக் வேற ரூட்ல போகுது. அடியே இந்தாடி. எப்படி மிஸ் ஆச்சு? எப்படி எப்படி பிளான் மிஸ் ஆச்சு? அதான் தெரியல. முதல் தடவையா ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கோம். கடைசி நிமிஷத்துல தான் யாரோ ரொம்ப பிரில்லியண்டா கண்டுபிடிச்சிருக்கான். யார் அவன்? அவன் எப்படி நம்ம பிளானை கண்டுபிடிச்சான்? இதுல நமக்கு ஃபேவரா நடந்திருக்கிற ஒரே விஷயம் சூப்பரிண்டென்ட் ஆரோக்கியராஜ் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான். இல்லனா விசாரணையில அவன் நம்மள எல்லாம் காட்டி கொடுத்திருப்பான். முகமது அலியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற நாள் நெருங்கிட்டே இருக்கா. அதுக்குள்ள அவன் நம்ம மீட் பண்ணியே ஆகணும். அப்படி என்ன கட்டாயம்? முகமது அலிக்கு பாகிஸ்தான்ல கொரில்லா ட்ரைனிங் கொடுத்து ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்து இந்தியாவுக்குள்ள அனுப்பியிருக்க ஐஎஸ்ஐ. அது பார்லிமெண்ட் அட்டாக். பார்லிமெண்ட் விவாதம் நடக்கும் போது பிரதமர் ஜனாதிபதி எல்லாரும் இருக்கும் நாள் பார்த்து அட்டாக் பண்ணணும். இதுக்கு கோடிக்கணக்கில் பணம் ஆயுதம் எப்படி உள்ள நுழைணுங்கிற பிளான் பக்காவா பிளான் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அவன் டெல்லியில எங்க தங்கணும் யார பாக்கணும்ன்ற விவரமும் அதுல இருக்கு. இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் நெருங்கி வர மாதிரி இருக்கு. சமாதான வைட்டா பிளான் நிப்பாட்டணும், இல்லன்னு அவனை வச்சே திரும்பவும் அட்டாக் பண்ணோம். போலீஸ் அந்த ஆதாரங்களை கைப்பற்றிட்டா பெரிய சிக்கல். அதனாலதான் பணம் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றுதான் டெல்லியில இருந்து நம்மள அனுப்பிச்சிருக்காங்க. முகமது அலியை நம்ம இமிடியேட்டா மீட் பண்ணியே ஆகணும். சாம்பார் ரொம்ப ஜோரா இருக்கும். வேண்டாம், யூ கேன் கோ. ஐயா என்ன சொல்றாங்க? நீ போயா, நாங்க பாத்துக்கிறோம். சரி. அத சாப்பிடு. ஹலோ, யார் நீங்க? சஞ்சய் இருக்காரா? சாப்பிட்டு இருக்காரு. நீங்க யாரு? சஞ்சய் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் இருங்க. நான் சஞ்சய் பேசுறேன். சஞ்சய், மேட்டர் ரெடியா இருக்கு. சத்யா பஸ்ல உனக்கு வெயிட் பண்றேன். நான் இப்போ வந்துடுறேன். யாராவது கிட்ட வந்தீங்க, குழந்தைய குத்திடுவேன். அவனை கிட்ட விடுறா. விடுறா, இல்ல குழந்தைய கொன்னுடுவேன். விடுறா, விடு. யாரும் கிட்ட வராதீங்க. விடு. ஐயோ, என் குழந்தைய யாராவது காப்பாத்துங்களேன். என் குழந்தைய யாராவது காப்பாத்துங்க. என் குழந்தைய காப்பாத்துங்க. விட்டுடு. என்
ஐயா சொல்லுங்கய்யா, என் குழந்தைய விட்டுடு, என்ன வேணா பண்ணிக்கோ, என் குழந்தைய விட்டுடு, விட்டுடுயா, விட்டுடு, நீ போயிடு, போயிடு, நீ போயிடு தம்பி, நீ போயிடு. ஏய் டேய் என்னடா ஏய் ஏய் குத்திருவேன் குத்திருவேன் ஏய் சொன்னா கேளு குத்திருவேன். இந்த 3 பேர் தான் வீட்டுல இருக்கிறவங்க. இவன் ஜெயில இருக்கிற அக்யூஸ்ட் முகமது அலி. ஆனா புதுசா இந்த 2 பேர் யாருன்னு தெரியலையே சார். அசைன்மெண்ட் முடிஞ்ச உடனே வெளிநாடு தப்பிச்சு போறதுக்காக ஒருவேளை பாஸ்போர்ட் எடுத்துப்பாங்க சார். எப்படி சார் உங்களுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் கிடைச்சது? என்கொயரி பண்ணும்போது கட்டாயம் மாட்டிருக்கணுமே. மை காட், இது உண்மையிலே இவனுடைய பாஸ்போர்ட் இல்ல. அப்ப இது யாரோட பாஸ்போர்ட்டா இருக்கு சார்? இதுல இருக்கிற அட்ரஸ் தேடி பார்த்தா அது யாருடைய பாஸ்போர்ட்ங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பிளான் என்னங்கிற குழு நமக்கு கிடைக்கும். எஸ் சார், பாஸ்போர்ட் இருக்கிற ஒரிஜினல் ஆளுகளோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியா சார்? மேல்கொண்டு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் நேர்ல வந்து பேசுறேன். அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஒரிஜினல் பாஸ்போர்ட்ல இருக்கிற 6 பேர்ல 5 பேரை மர்டர் பண்ணிட்டாங்க. அதுல ஒரே ஒரு ஆள் தான் உயிரோட இருக்காரு. 5 பேரை மர்டர் பண்ணிட்டாங்களா? உயிரோட இருக்கிறவங்க பேர் என்ன? வீர் முகமது. 5 பேரை மர்டர் பண்ணிட்டு ஒருத்தனை மட்டும் விட்டு வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட என்னமா இருக்கு? இப்போ அவங்க இருக்கா? வீர் முகமது நீங்க தானா? அதான். என்ன வேணும்? இந்த பத்திரிகை அடிக்கணும். எவ்வளோ? 1000. முகூர்த்தம் இப்போ 23ஆம் தேதி. அப்படியே ஒரு 6 பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும். பாஸ்போர்ட்டா? அது சாஸ்திரி பவன்ல கிடைக்கும். அது ஒரிஜினல். நான் கேட்கறது டூப்ளிகேட் பாஸ்போர்ட். நீ இடம் மாதிரி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். தடுமாறாம பதில் சொல்லு. ஏய், என்ன வளர்ற? யாரா நீ? உனெல்லாம் சார் 1998 வருஷம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன் சார் இவன். உங்க இயக்கம் தடை செய்யப்பட்டு கூட எப்படி உங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியுது? சொல்றா. சொல்றேன் சார். சொல்லு. சொல்றேன். இப்ப எங்களுக்கு பணமும் வெப்பன்ஸும் வர்றது பாகிஸ்தான்ல இருந்தா. இதெல்லாம் எங்களுக்கு சப்ளை ஆறது முகமது அலி மூலியமா தான். சவுத்ல தடை செய்யப்பட்ட அத்தனை இயக்கங்களுக்கும் அவன் தான் ஒருங்கிணைப்பாளன். எங்க எப்படி அட்டாக் பண்ணணும்னு அவன் தான் எங்களுக்கு சொல்லுவான். சவுத்தில் ஒரு பெரிய அட்டாக் பண்றதா இருந்தோம், அதுக்குள்ள அவன் அரெஸ்ட் ஆயிட்டான். சரி. ஆமா, இப்போ அவங்க கிட்ட இருக்கிற பணம், வெப்பன்ஸ், அடுத்தடுத்து என்ன செய்ய போறாங்கிற டீடைல்ஸ்
யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது சார். சத்தியமா தெரியாது சார். பங்காளி மேல இருக்க மோகத்தை கலைக்கணும்னா அலைய பிசிக்கலா டச் பண்ணணும். அவளா வந்து நம்ம மேல விழுகிற மாதிரி செட்டப் பண்ணி உடம்பு ரீதியா ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டோம்னா ஒரு வைப்ரேஷன், அதாவது ரசாயன மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம பங்காளி பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். வர்ற மாதிரி தெரியுது, முட்டியை உடைச்சிட வேண்டியதான். பிசிக்கல் டச் ஒர்க் அவுட் ஆயிருச்சுரா, ஒர்க் அவுட் ஆயிருச்சா. ஓ கனவா, இத உண்மையாக்கிற வேண்டியதான். வர்ற 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 வர்ற. ஆஹா, கண்ணு மிக்கிற நேரத்துல கனெக்ஷன் கை மாறிடுச்சு ஐயா. கதவை வேற முடிக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஹலோ ஹலோ, மே ஐ கம் இன்? நல்ல வேலை தாப்பா போடல, இதுக்குள்ள தானே வந்துச்சுக்க. எந்திரு. ஏப்பா பங்காளி, இருந்து என் பாவத்தை கை வைக்கிறேன், நியாயமா அது? அறிவு இருக்கு அவனுக்கு? நானா கை வச்சேன்? அந்த பிள்ளை தான் தெரியாதனமா மேல வந்து விழுந்தா. அதான் ஜாக்குன்னு பொம்பளை பிள்ளை புதருக்குள்ளே போட்டு செட்டில் ஆயிட்டு சட்டுப்புட்டு உதறி விட்டு எந்திரிப்பா, பதறுதுப்பா எனக்கு. ஏய், நான் ஒன்னும் தெரியாம வந்து விழல, தெரிஞ்சுதான் வந்து விழுந்தேன். தெரிஞ்சு விழுந்தியா? ஏன்? இந்த வீட்டுக்கு இவகதான் சரியான மேஸ்திரி. ஐயோ, இவன் பல வீட்டை கட்டின வண்டி. இருக்கட்டுமே, இந்த வீட்டையும் சேர்த்து கட்டட்டும். Bond. A bond. A bond. A bond. Bande. 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 Bande baby. Bandu baby. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? நான் சொல்றேன். தெரிக்க சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? சின்ன வீடும் வேணாண்டி, பெரிய வீடும் வேணாண்டி, வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி பாவமா. அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா, அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா. சின்ன வீடா இருந்தா நீ அப்போ அப்போ வரலாம், பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம். எப்போதுமே ஒரே வீடுதான் எம்மாடி, எனக்கு ரொம்ப நல்ல பேருதான். சின்ன